ராட்சச குணங்கள்ங்கிறது பொறாமை, ஆதங்கம், வைத்தெரிச்சல், இதெல்லாம் நமக்குள்ள கூடாது அப்படின்னு சொன்னது சுந்தரகாண்டம். சிங்கியை கொல்றப்போ தேவர்கள் ஆஞ்சநேயர் மேல பூமலை பொழியிறாங்க. அண்ணாந்து பாக்குறாரு ஆஞ்சநேயர், எனக்கா எங்க இன்னொரு எல்லாம் கை தட்டுக்கல, அடடடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தேவர்கள் சந்தோஷப்பட்டு பூமலையை தூங்குறாங்க. இப்ப மைனாகம்னு ஒரு பர்வதம், இந்த மலைகள்ல அவ்வளவு ரகசியம் இருக்கு. மலை பிரதேசங்கள்ல இருக்க தெய்வங்களை தேடி போங்க. அது சபரிமலை ஆகட்டும், திருப்பதி பெருமாள் ஆகட்டும், பழனிமலை ஆகட்டும், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமா. மலை மைனாகம் அந்த பர்வதத்தோட பேர். கடலுக்கு மேல அப்படி எந்திரிச்சு நின்றுச்சான். முத்து, பவழம், மணி, பழங்கள், பல வகை கனிகள், விருட்சங்கள், ஆடுறதுக்கு ஊஞ்சல், ஜில்லுன்னு இருந்துதான் அந்த மலை பிரதேசம். அடடடா, ஒரு நிமிஷம் ஆஞ்சநேயர் மெய் மறந்துட்டாராம், வந்த காரியத்தை மறந்துட்டாராம். ஐயோ, ராமரோட காரியமால நான் போயிட்டு இருக்கேன், இந்த சந்தோஷத்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், காரியம்தான் பெருசு, நான் அப்புறமா உங்ககிட்ட நான் ஓய்வு எடுக்கிறேன்னு மரியாதை நிமித்தமா இந்த மைனாக பருவத்தத்தை அப்படி தொட்டுட்டு, ஏன்னா அவர் கூப்பிட்டுருக்கார் ஓய்வு எடுக்கிறேன்னு. இல்ல ராமரோட காரியமா போறேன், காரியம்தான் பெருசு. ஒரு காரியம் முடிக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வரக்கூடாது. ஒரு நல்ல காரியமோ, வீடு கட்டுறதோ, ஒரு வேலை கிடைக்கிறதோ, நம்ம கவனம், நம்ம போக்கஸ், நம்ம கான்சென்ட்ரேஷன் இதுல எப்படி ஜெயிக்கலாங்கிறதுலதான் இருக்கணும். கடலை தாண்டி ஆஞ்சநேயர் கீழே வைக்கிறப்ப, இப்ப ஜோசியத்துக்குள்ள வர சகுனம் சொன்னேன், பால், எண்ணெய், கண்ணாடி, நெருப்பு, ஆபத்தான சகுனம். ஆஞ்சநேயர் கீழே கால் வைக்கிறப்ப அவருடைய வலது கண் துடிக்குது, வலது பாகம் துடிக்குது. ராவணனுக்கு இடது பாகம் துடிக்குது, இடது கண் துடிக்குது. சீதைக்கு அசோகவனத்துல இடது கண் துடிக்குது, இடது பாகம் துடிக்குது. பெண்களுக்கு இடது பக்கம் துடித்தால் நல்ல செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தம்.